வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வேலும் மயிலும் சேவலும் துணை, 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 வேலும் மயிலும் சேவலும் துணை. ஸ்ரீ அருட்கவி அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அனுபூதியிலிருந்து. உருவாய் அருவாய் உலதாய் இலதாய், மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய், கருவாய் உயிராய் கதியாய் விதியாய், குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே, குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. அருணகிரிநாதர் அவரது போன வாரம் நம்ம அவருக்கு முருகப்பெருமாள் காட்சி கொடுத்து அந்த பாடல் நம்ம பார்த்தோம். அதுக்கான மீனிங்கும் கொஞ்சம் கேட்டோம் இல்லையா? அதே மாதிரி இப்போ விநாயகரை துதி பண்ணுறது திருப்புகழில் ஃபஸ்ட்டு பாடலாக வச்சுருக்கா. அதை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். கைத்தல நிறை கனி அப்பமோடவல் போரி, கப்பிய கரிமுகன் அடிப்பேனி, கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைப்பவர், கற்பகமென வினை கடிதேகும், மதமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்பொரு திரள் புய மதயானை, மத்தல வயிற்றனை உத்தமி புதல்வனை, மட்டவிழ் மலர் கொடு பணிவேனே, முத்தமிழடைவினை முற்படு கிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே, முப்பரமெறி செய்த ஆச்சேவனுரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா, அத்துயரது கொடு சுப்பிரமணி படும் அப்புன மதனிடை இபமாகி, அக்குற மகளுடன் இச்சிறு முருகனை அக்கன மனமருள் பெருமாளே அப்படின்னு முருகப்பெருமாளை துதிக்கிற மாதிரி விநாயக பெருமாளையும் துதிக்கிற மாதிரி ஒரு பாட்டு. இது விநாயகருக்கானது பாட்டு, விநாயகர் துதி. இதில் நம்ம அம்மா அப்பா, அதாவது சிவபெருமான், அம்மா பார்வதி, உத்தமி புதல்வனி பார்வதி வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் சிவனை பற்றி சொல்கிறார். இதில் 2-3 ஸ்டோரிஸ் கூட, ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரிஸ் கூட 2-3 இருக்குது. அது என்னன்றதை இந்த மீனிங் இருக்கிற இன்னும் நிறைய இது திருப்புகழில் கூட இதெல்லாம் கோட் பண்ணியிருக்கார். அந்த கோட் பண்ணியிருந்தெல்லாம் அப்பப்போ எடுத்துக்க சொன்னால் தான் நல்லாயிருக்கும். ஒரே பாட்டுக்கே எல்லா மீனிங்கும் கொண்டு வந்துடுவோன்னா நம்மளுக்கு கன்ஃபியூஷன் ஆகிடுவோம் இல்லையா? அதனால் இந்த பாட்டுக்கு தேவையான மீனிங்கை ஒண்டி தான் இப்போ நம்ம சொல்ல போகிறோம். அதில் உங்களுக்கு என்ன புரியுறதுன்றதை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, ஓகேவா? கைத்தல நிறை கனி அப்பமோ டபல் பொரி, கப்பிய கரிமுகன் அடிப்பேனிக். கைத்தால நிறை கனி, கை நிறைய கனிகளை வைத்துட்டுருக்கார். என்ன கனி? அவர் அப்பா அம்மா கிட்ட சுற்றி உலகையே சுற்றி என்ன பண்ணினார்? மாதுளம் பழத்தை வாங்கிட்டாரோ இல்லையோ, அந்த மாதுளம் பழம் வச்சுட்டுருக்கார். மாதுளை பழத்து அந்த பழத்துல எல்லா பழத்துலேயும் வேல்யூ இருக்குது பழத்துலேயும். ஆனால் மாதுளம்பழம் என்ன சீசன் இல்லாதப்போ கூட கிடைக்கும். ஒவ்வொரு முத்தும் நம்மளுக்கு முத்து போல் நம்மளுக்கு உடம்புக்கு நல்லதாக இருக்கும். அதனால தான் மாதுளம்பழம் யார் வேணால் சாப்பிடலாம். எந்த ரோகம் வந்தாலும் அதை சாப்பிடலாம் பழத்தை. அந்த பழம் சாப்பிட்டோன்னா பிளட் இன்க்ரீஸ் ஆகும். பிளட்டு தானே பாடியில் இருக்கிறது ஃபுல்லாகவே பிளட்டு தானே. அது இன்க்ரீஸ் ஆனால ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு நல்ல எண்ணங்கள் வரும். அதனால் கைத்தல நிறைக்கனி அப்பமோட அவள் பறி. அவருக்கு ரொம்ப பிடிச்சது என்னது? அப்பம். அப்பத்துக்கு பச்சரிசி வெள்ளை பாகலை வச்சு அதை நல்லா வேக வச்சு எடுக்கிறாளோ இல்லையோ, நான் ரெசிபி சொல்லலை, ஜஸ்ட் மீனிங்க. அப்பமோட அவள் பொறி. அவள் என்னது? அரிசியை நல்லா வறுக்கிறதுனால தான். இப்போ நம்ம மனசில் இருக்கிற கெட்ட திங்ஸ் எல்லாம் நம்மளுக்கு போகணும்னா கஷ்டத்தை கொடுத்து தான் நம்மளை நல்லவாளாக்குவா. இப்போ ஒரு செலவடிக்கணும்னா அந்த சிலையை உளியால் அடித்தா தானே அது வரும். சங்கு சுட்டா தானே அது வெண்மை தரும். அதே மாதிரி அப்பாக்கும் அவல் பொரியும் எதுக்கு அவர் வச்சுட்டு
பண்ணியிருக்காருன்னா நம்ம கிட்ட இருக்கிற கெட்ட திங்ஸ் எல்லாம் போய் நல்லதை நம்மளுக்கு உருவாக்குறதுக்காக அவர் வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக அது வச்சுட்டுருக்க. கைத்தல நீரை கனி அப்பமோடவல் போரி கப்பிய கரிமுகன் அடிப்பேனின்னு அவருடைய பாதங்களை நமஸ்கரிக்கிறேன். கரிமுகன்னா யானை முகத்தோனே. இது 2 வரைக்கு. அடுத்தது கற்றிடும் அடியவர் புத்தியுள் உரைப்பவர் கற்பகமென வினை கடிதேகும். கற்றிடும் அடியவர்னா, கற்றிடும்னா ஒன்லி இந்த புக்ஸை ஒண்டி எடுத்து வச்சு படிக்கிறாளோ இல்லையோ அவளெல்லாம் ஒண்டி சொல்லலை. செவிச்செல்வம், காதுனால கேட்குறா இல்லையா, அதை அனுபவிக்கிறாளா, காதுனால கேட்கறதுனால வர ஒரு செல்வம், செவியால் வர பாடம், அடுத்தது படிக்கிறதுனால வர பாடம், அதுக்கப்புறம் நம்மளுக்கு வாழ்க்கை முறையில் கிடைக்கிறது இல்லையா எக்ஸ்பீரியன்ஸ், அதிலெல்லாம் இருக்கு இல்லையா. அதை மாதிரி நம்மளுக்கு ஞானங்கள்லாம் இம்ப்ரூவ் ஆகணும். நம்ம படிக்கிறது ஒண்டி போராது. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக்க. நம்ம படிக்கிறோமா அதை அப்படியே விட்டுறக்கூடாது. அதில் இருக்கிற நல்லது கெட்டது என்னன்னு ஆராய்ஞ்சு நம்ம வாழறோம் பார்த்தீங்களா, அதுதான். அதுக்கு தான் இங்கே கற்றிடும் அடியவர்னா ஞானத்தை ஞானத்தை கலெக்ட் பண்ணுறவா. ஞானம் வந்து உடனடியாக யாருக்கும் கிடைக்காது. 10 பேர் 10 நாள் 15 நாள் நம்ம இருக்கணும். அதாவது 10 நாள்ன்றது இயர்ஸாகவும் நம்ம கன்வர்ஷன் பண்ணிக்கலாம். அப்படி இருந்தால் தான் ஞானம் நம்மளுக்கு கிடைக்கும். அதை தான் அது சொல்கிறார். கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைப்பவர். ஞானம் எங்கே கிடைக்கும்? புத்திக்கு தான் ஞானம் கிடைக்கும். மனசுக்கு பாசபந்தம் இருக்கும், புத்திக்கு ஞானம் கிடைக்கும். அந்த ஞானம் இருந்தால் தான் நம்மளால் மேற்கொண்டு வேலையை நம்மளால் பார்க்க முடியும். ஓகேவா? கற்றிடும் அடியவர் கற்பகம் எனவினை. கற்பகம்னா என்னென்னா, கற்பகம் விரக்ஷம் இருக்கு இல்லையா, அதுக்கிட்ட எது கேட்டாலும் கிடைக்கிறா போல். அப்பா பிள்ளையாரப்பா உங்ககிட்ட நான் எது கேட்டாலும் நீ கொடுப்பப்பா, அந்த மாதிரி கற்பக விரக்ஷம் மாதிரி நீ எனக்கு அப்படின்னு சொல்கிறா. அடியவர்கள் என்ன பண்ணுவா? அன்புன்றது தான் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கற்றுக்கணும். யாராக இருந்தாலும் என்னுடைய ஆன்மாவும் ஒன்று தான், உன்னுடைய ஆன்மாவும் ஒன்று தான் அப்படின்றத நம்ம புரிஞ்சுட்டு எல்லார்கிட்டையும் அன்பு நயமாக இருந்தோன்னா அதுவே போகும். சாட்சியாக இருக்கிற நம்ம இவர்கிட்ட, யார்? பிள்ளையார்கிட்ட நான் வேண்டிக்கிறேன். நம்ம பிள்ளையார் எப்படி இருக்கார் உருவத்தில்? பெரிய தொந்தினா தொப்பை பெருசாக இருக்குது, குள்ள சரீரமாக இருக்கார்ல, விகடனாக இருக்கார் இல்லையா. பெரிய தொப்பையில் என்ன வச்சுட்டு இருக்கார்? அண்ட சராசரத்தையும் அகிலத்தையும் எல்லாமே வந்து அவருடைய தொப்பையில் வச்சுட்டு அப்படியே நடக்க முடியாத ஒரு குட்டி பாப்பாவாக நடந்து வந்துட்டுருக்கார் இல்லையா. குழந்தையாக இருக்கிறச்ச குண்டாக இருந்தால் தான் அழகு, போக போக குறைஞ்சி போயிடணும். எது அழகுன்னா, சொல்லுவா வார்த்தையில் சொல்லுவா, பன்னி குட்டியில் கூட பன்னிக்குட்டி கூட அழகுதான்னுவா. அதை மாதிரி குட்டி குழந்தையாக இருக்கிறச்ச தான் குண்டாக இருக்கணும். பெரிவாள் ஆக ஆக இழைக்கணும், மனசாலும் இழைக்கணும், எதுவாக இருந்தாலும் இழைக்கணும். மத்தமும் மதியமும் வைத்திடும் மரண்மகன் மற்பொரு திரள் புய்ய மத யானைன்னா என்னென்னா, அதுக்கு மதங்கள் இருக்கு இல்லையா. யானையுடைய இதுலேருந்து சுரக்கிறதுன்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. அந்த மதத்துலேருந்து வரத்தில் நம்மளுக்கு ஞானத்தை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறவர். மத்தல வயிற்றினை, மத்தமும் மதியமும். யார்? மத்தமும்னா ஊமத்தம் பூ இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் மத்தமும்னு பேர். மதியமும்னா இது சந்திரனையும் ஊமத்தம் பூவையும் தலையில் வச்சுருக்காரு யார்? சிவபெருமான். அவருடைய பையனே அப்படின்ற. அது யாருக்கு? அவருக்கு பையனாக இருந்து உனக்கு வந்து தேன் மாதிரி ஒரு சுரப்பி வருது இல்லையா, மத யானை வருது இல்லையா. மத்தல வயிற்றினே, அவரோட வயிறு எவ்வளோ பெருசாக இருக்குன்னு இப்போ தான் பார்த்தோம். யார் அவரோட பிள்ளை? அம்மாவையும் சொல்லிட்டா. உத்தமி புதல்வனை மட்டவிழ் மலர்கோடு பணிவேனே. எப்படி பணிவேன்? தேனோட பூவை எடுத்துன்னு வந்து பணிவேன். எப்படி? தேன் எப்போ கிடைக்கும் நம்மளுக்கு? வெடிக்காத்தால எழுந்த உடனே பூவெல்லாம் பொறிச்சு 4:30லேருந்து 6:30 அந்த பிரம்ம முகூர்த்தம் இருக்கு இல்லையா, அந்த நிமிஷத்தில் தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு 8 மணிக்கு போய் எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், பூவில் இருக்கிற அந்த தேனெல்லாம் வந்து தேனி வந்து உறிஞ்சிட்டு போயிடும். அதோடைய இது இல்லையா, அதோடைய உணவு அது உறிஞ்சிட்டு போயிடும். அதுக்கு முன்னாடியே நம்ம எடுத்து தேனோட பூவை நான் உனக்கு பூஜை பண்ணி கொடுக்குறேன். மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்போரு தீரல் போய மத யானை மத்தல வயிற்றனை உத்தமி பூதல்வனை மட்டவிழ் மலர் கோடு பணிவேனே. மத்தமும், இந்த மத்தமும்ன்றதுக்கு ஒரே ஒரு ஸ்டோரி வண்டி சொல்லிடுறேன். நம்ம ஒரு 17th 18th செஞ்சுரியில் நம்மளுக்கு அப்பைய தீட்சிதர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து பெரிய சிவபக்தர். சைவம் வைஷ்ணவம்லாம் ரொம்ப
இதுவாக இருக்கிற சமயத்தில் சைவம் தான் வசத்தின்னுட்டு செஞ்சவர். அவர் வந்து இது வேலூர் பக்கத்தில் இருக்கிற விரிஞ்சிபுரத்தில் பக்கத்தில் நம்ம முள்ளன்றம் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில் வாழ்ந்தவர் தான். அவருக்கு அக்ஷராபியாசமே வந்து நம்ம வம்சத்தை முள்ளன்ற வம்சத்தை சேர்ந்த அருணகிரிநாதர் வம்சத்தை சேர்ந்த குருராம கவி அவர் தான் வந்து பண்ணி கொடுத்துருக்கார். அக்ஷராபியாசமே ஸ்ரீதேவி பூதேவி சமேத பாலபரதராஜ சுவாமி கிட்ட தான் அவருக்கு அக்ஷராபியாசமே நடந்தது. அவர் வந்து அவரை பற்றியானது விஷயம் என்னென்னா, அவர் வந்து சிவபக்தர். அவருக்கு ஒரு டவுட் என்னென்னா, நம்மளுக்கு பைத்தியம் பிடிச்சிருத்துன்னா, அதாவது நம்ம மனசு சிவன் மேலே, உடம்பு எதனா நினைப்பு இருக்கிறச்சு நம்ம சிவபக்தராக இருக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நினப்பு சிந்தை தவறித்துன்னா அப்போ கூட சிவபக்தனாக இருக்கேனா இல்லையா, எனக்கே ஒரு டெஸ்ட் வச்சுக்கிறேன்னுட்டு ஊமத்தங்காயன்றது விஷம். அந்த விஷத்தை அரைச்சி குடிச்சுட்டு அவள் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டெல்லாம் சொன்னாராம், நான் இதை குடிச்சிட்டு இன்றைக்கி காத்தாலேருந்து நான் குடிச்சுட்றேன், சாயங்காலம் வரைக்கும் நான் என்ன பண்ணுறேன்றதை எழுதி வச்சுக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு மாற்று மருந்தும் எழுதி கரெக்டாக கலந்து வச்சுட்டு படுத்துட்டேன். அது குடித்ததுக்கு அப்புறமா அவர் எழுதின ஸ்லோகம் தான் என்னென்னா, ஆன்மார்ப்பண ஸ்துதி 50 ஸ்லோகம் சொல்லியிருக்கார். உன்னமர்த்த பஞ்சாஷத்துனும் உன்னமர்த்த பிரலாபம் அப்படின்னும் இந்த ஸ்லோகத்துக்கு பேர் சொல்கிறா. அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் அம்மா அப்பாவை பற்றி தான் அது எழுதியிருக்கார். அப்புறம் தான் இவருக்கே ஒரு நம்பிக்கை வந்தது, ஓகே நம்ம சித்தம் பிடிச்சிருந்தாலும், அதாவது பைத்தியமாக இருந்தாலும் நம்ம அம்மா அப்பாவை தான் நினைக்கிறோம், சித்தம் தெளிஞ்சாலும் அம்மா அப்பாவை தான் நினைக்கிறோம். அதாவது மத்தமும் மதியமும் அந்த மாதிரி விஷ உறுப்பையே கொண்டு போய் தலையில் வச்சுக்கிறார். மதினா அவர் சந்திரன் வந்து பண்ணாத அட்டுழியம் கிடையாது, அவருக்கு வந்து தப்புப்பா நீ இப்படி பண்ணக்கூடாதுன்னு அட்வைஸ் பண்ணி அவரையும் தூக்கி தலையில் வச்சுட்டார் இல்லையா. அவள் அப்பா, அதாவது நம்ம பிள்ளையாரோட அப்பா, அவருடைய பிள்ளை தானப்பா நீ அப்படின்னு இந்த 4 வரியில் முடிச்சிருக்கா. உத்தமி புதல்வனி, பார்வதி தானே மஞ்சள் பிள்ளையாராக பிடிச்சி வச்சு எனக்கு ஒரு காவலன் வேணும்ப்பான்னு வச்சுருந்தா, அதுக்கானது தான் இது. இப்போ 8 வரியும் ஃபஸ்ட்டு ஒரு தடவை படிச்சுடலாம். கைத்தல நீரை கனி அப்பமடவல் பொறி கப்பிய கரிமுகன் அடிப்பேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைப்பவர் கற்பகமென வினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண் மகன் மற்போரு திரள் போய மதயானை மத்தல வயிற்றனை உத்தமி புதல்வனை மட்டவிழ் மலர் கொடு பணிவேனே. இப்போ என்னத்துக்கு 4 வரியாக படிக்கிறீங்கோ அப்புறம் 8 வரியாக படிக்கிறீங்கன்னா, ஒரு தடவைக்கு 2 தடவை நம்ம படித்தாதான் நம்மளுக்கு திருப்பி அதை மகப் பண்ணணும், அதாவது ஞாபகம் வச்சுக்கணும்ன்றது நம்மளுக்கு புரியும். அதனால தான் அடுத்த வரி, முத்தமிழடை வினை முற்படுகிரி தனில் முற்பட எழுதிய முதல்வோனே முற்புற எரி செய்த அச்சிவனுரை ரதம் அச்சது போடி செய்த அதிதீரா. இதில் மற்பொரு திரள்புய மத யானை, அதாவது அதோடைய தோள்கள் வந்து அப்படி ஒரு குத்துச்சந்தை WWFலாம் பண்ணுறாளோ இல்லையோ அந்த மாதிரி தோல் வலிமை மிக்க யானையை மத யானை அப்படின்னு சொல்லியிருக்கார். இப்போ முத்தமிழ் அடைவினைனா நம்மளுக்கு யோக சாஸ்திரங்கள் இருக்கு இல்லையா, மூலாதாரத்துக்குடைய அதிபதி வந்து விநாயக பெருமாள் ஒரு சாட்சியாக இருந்து அந்த மூலாதாரத்தை நம்ம கடந்துட்டோன்னா மீதி 5த்தையும் கடக்கிறதுக்கு நீதான் துணையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் முத்தமிழ் அடைவினை முற்படு கிரிதனில். அதாவது கிரிதனில்னா ஒரு மலை போல முற்படு எழுதிய முதல்வோனே. மேருமலையிலேயே யோக சாஸ்திரங்களை ஃபஸ்ட்டு எழுதினது யாருன்னா நம்ம விநாயக பெருமாள். மேருமலை தானே உலகத்திலேயே பெரிய மலை மேரு. அந்த மேரு கிரிதனில்னா மேருமலையை குறிக்கிறது. முற்படு எழுதிய முன்னாடியே ஃபஸ்ட்டே எழுதிய முதல்வோனே நீ தான் முதல் கடவுள். முப்புற மெறி செய்த அச்சிவன் உரை ரதம், அதாவது அச்சது பொடி செய்த அதிதீரா. அச்சது பொடி செய்த அதிதீரா அப்படின்னா அதிதீரான தீரன், வீரனுக்கு வீரனே நீ என்ன பண்ணேன்னா முப்புறம் மெறி செய்த,
அச்சிவன் உரை ரதம். அவர் சிவபெருமான் முப்பெரும் அசுரர்களை அழிக்க போகிறச்ச நீ வந்து அச்சை வந்து பொடி செய்த, ஏன்னா உன்னை வேண்டாதனால அப்படிலாம் கிடையாது. இதெல்லாம் சும்மா முப்புறம் ஏறி செய்த அச்சிவன். முப்புறம் ஏறி செய்தன்னா நம்ம சிவபெருமான் என்ன பண்ணுற, முப்புறங்களையும் எரித்தர். அதாவது திரிபுராந்த கண்ணு பேர் அவருக்கு. முப்புறம் யார் யார் இருந்தால் தாரகாக்ஷன், கமலாக்ஷன், விதுமாலி, இவ 3 பேர் அண்ணன் தம்பிகள். இவ என்ன பண்ணுற, அசுரர்கள் பிரம்மா கிட்ட வேண்டிட்டு வரம் வாங்கிட்டு நாங்கள் 3 பேரும் ஒரே எங்களுக்கு எப்போ சாவு வரணும்னா ஒரே நேர்கோட்டில் நாங்கள் 3 பேரும் இருக்கிறச்சா எங்களுக்கு கொல்லணும் அப்படின்னு வேண்டிட்டா. அப்போ என்ன பண்ணினார், சிவபெருமான்கிட்ட ரொம்ப படுத்தினா, அதாவது மக்களையும் படுத்தினா, அசுரர் தேவர்கள் எல்லாரையும் படுத்தினோடனே தேவர்கள்லாம் போய் சிவபெருமான் கிட்ட ப்ளீஸ் எங்களை காப்பாற்றுங்கோ அப்படி இப்படின்னு வேண்டிட்டோடனே சிவபெருமான் சொன்னார், என்ன நீ பண்ணுங்கோ, உங்களுடைய சக்தியெல்லாம் வச்சு எனக்கு ஒரு தேர் ஏற்பாடு பண்ணி கொடுங்கோ. அந்த தேர் எப்படி இருக்கணும், கீழே 7 தட்டாகவும் மேலே 7 தட்டு, அதாவது கணத்துக்காக கீழே தட்டு சொல்லுவாள் நிற்கிற பிளேஸு, மேலே தட்டு வந்து மேலே நிற்கணும், அது மேலே கோபுரம் மாதிரி வரணும் இல்லையா, அது காப்பாற்றுறதுக்கு அந்த மாதிரி வேணும் எனக்கு, அது ஏற்பாடு பண்ணி தாங்கோன்னு அவள் என்ன பண்ண, பூமியே பீடமாக பண்ணிவிட்டு 7 தட்டு 7 இது மேலே தட்டு 7 வச்சுட்டு சூரிய சந்திரர்களே வந்து 2 சக்கரமாக வந்தா, தேருக்கு சக்கரமாகவும் 4 வேதங்கள் இருக்குல்ல அது குதிரையாகவும், அது ஓம்காரம் இருக்கு இல்லையா பிரணவ மந்திரம் அது சாட்டையாகவும், அதை பிடிச்சிக்கிறதுக்கு பிரம்மாவே தேரோட்டியாகவும், முத்தமிழ் அப்புறம் வந்து விந்திய மலையை கொடையாகவும் வச்சுண்டு அவர் கிளம்பி வந்துட்டுருக்கார். எது மேருமலை இருக்குல்ல அதையே வில்லா வளைச்சுட்டு வாசுகி பாம்பை நானா ஆக்கினர், திருமாலை அம்பா ஆக்கினர். அதோடைய கூர்மை இருக்கு இல்லையா அதுதான் சக்கரம் தான் அம்பாள் திருமால். ஓகேவா, அந்த மாதிரி இருக்காச்சு. உமாதேவியுடன் கிளம்பி வந்துட்டுருக்கார். அவள் 3 பேரையும் அழிக்கலாம் அப்படின்னு வந்துட்டுருக்காச்சு. அப்போது அசுர தேவர்கள்லாம் என்ன சொல்கிறான்னா மனசில் நினச்சிக்கிற ஆணவம் என்ன, ஆணவம்னா எங்களால் தான் நீங்கள் வந்து அவள் அசுரரையே அழிக்க போகிறீங்க, உங்ககிட்ட ஒன்றும் கிடையாதுன்னு சிவபெருமானுக்கு ஒரு சிரிப்பு வந்துடுது. பார்த்தியா நம்ம குழந்தை நம்மளை பற்றி எப்படி சீப்பாக நினச்சிக்கிறா பாருன்னு. அது அப்பாவை இப்போ பேசினா குழந்தைகள் சும்மா இருக்குமா, உடனே அச்சம் இருக்கு இல்லையா அந்த அச்ச பொடி செஞ்சுடுறாரு யார், நம்ம விநாயக பெருமாள். அதுதான் இங்கே எல்லாரும் என்ன சொல்கிறா, விநாயகரை வேண்டாத போனதுனால தான் அச்சு வந்து பொடியாச்சின்னு கிடையாது. அந்த தேவர்கள்லாம் சிவபெருமானை தாழ்மையாக நினச்சதுனால சொல்லலை, நினச்சதுனாலேயே அவளுடைய ஆணவம் அகங்காரத்தை அழிக்கணுன்றதுனால அதெல்லாம் பொடியாக பண்ணிவிட்டு அப்பா நான் உங்ககிட்ட வரேன்ப்பான்னுட்டு அவர் அச்சா வந்து சிவபெருமானுக்கு தேர் போயின்ற கட்சி அச்சா மாறி அவர் வந்து பண்ணுறார். சிவபெருமான் என்ன பண்ணிட்டார், ஒரு சிரிப்பு சிரிச்சார், அதுவே நெருப்பாக மாறி போய் 3 உலகத்தையும் அழிச்சொடுத்தோம். இதுதான் வந்து திரிபுராந்தகனுடைய ஸ்டோரி. ஆக்சுவலாக திருமால் வந்தார், எல்லாம் ஆயிடுத்து. இப்போ சிவன் வந்து பிள்ளைய வேண்டலை அதெல்லாம் கிடையாது. ஒரு குழந்தை இருந்ததுன்னா அப்பாவாக இருந்தாலும் சரி பிள்ளையாக இருந்தாலும் சரி இவாளுடைய திங்கிங் அவளுக்கு புரியும், அவளோட திங்கிங் இவாளுக்கு தெரியும் இல்லையா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன குழந்தையாக இருக்கிறச்சா அப்பா என்ன பண்ணுவா, ஐயோ நம்ம குழந்தைக்கு இது வேணுமே அவளாக குழந்தைக்கு வேண்டியதை வாங்கிட்டு வருவா. அதே மாதிரி குழந்தை ஏஜ் ஆனதுக்கப்புறமா அப்பாவுக்கு ரொம்ப ஏஜ் ஆனதுக்கப்புறம் அப்பா நம்மளுக்கு இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கால, நம்ம வந்து இது மாதிரி வாங்கி கொடுக்கணும் அப்பாவுக்கு இதுதான் ரொம்ப பிடிக்கும் இல்லைன்னா அந்த குழந்தை வாங்கி தரும். அதனால் நீ வந்து சொல்லித்தரணும்னு அவசியம் கிடையாது. நம்ம குழந்தை, நம்ம இந்து தர்மம் என்னென்னா செய்யறத பார்த்து வளர்றது தான் நம்ம குழந்தை. நம்ம இந்து தர்மத்தோடைய சனாதன தர்மம் என்னென்னா அம்மா அப்பா என்ன பண்ணுறாலோ அதை பார்த்து தான் அந்த குழந்தைகள் வளரும். அதுக்காக தான் தாயை போல பிள்ளை நூலை போல சேலை, தாய் என்னெல்லாம் பண்ணுறாலோ அப்படியே பார்த்து தான் அந்த பொன் குழந்தை வளரும். அதே மாதிரி அப்பா என்ன பண்ணுறாலோ, அப்பா வந்து ஒரு சந்தியாவதனம் மாத்தியானம் எல்லாம் பண்ணி எல்லாத்தையும் வரிசையாக பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டான்னா அந்த பிள்ளையும் வந்து இதெல்லாம் நம்ம பண்ணணும், அப்பா பண்ணுவாளே அதனால் நம்ம பண்ணணும். அம்மாள் என்ன பண்ணுவா, ஆற்றுல வேலையெல்லாம் கரெக்டாக முடிச்சு நீட்டாக இருக்கணும் அதெல்லாம் சொல்லியே தர வேண்டாம், குழந்தைகள் கண்ணால் பார்த்து தானே முன்னாடிக்கு வருதுங்கோ. அதுதான் சொல்கிறது, தாயை போல பிள்ளை நூலை போல சேலை அப்படின்னு சொல்கிறா. அதே மாதிரி இங்கே வந்து பிள்ளையாருக்கு வந்து அப்பா வந்து சிரிச்சது விதம் புரிஞ்சு போயிடுத்து, ஓஹோ இவாளை இது பண்ணுறா அப்படின்னுட்டு அவரே அச்சதை பொடி செஞ்சு இவரே அச்சா வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணுறார் இது சிவபெருமானுக்கு.
சிவபெருமான் வந்து விநாயகரை மறந்து போயிட்டார், அதெல்லாம் கிடையாது. அதை வந்து கந்தர் அனுபூதியில் கிளியராக கொடுத்துட்டார் அவர். ஒரு நிமிஷம், நம்ம கந்தர் அனுபூதியிலேயே 18வது ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கார் அவர். உதியா மரியா உணரா மரவா விதிமாலரியா விமலன் புதல்வா அதிகானகா பயாமரா பதிகாவல சூர பயங்கரனே. அழகாக சொல்லிட்டார். நீங்கள் நினச்சாலும் நினைக்காட்டியும் அப்பா நான் உங்கள் பின்னாடியே இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஸோ அடுத்த லாஸ்ட் லைன் நம்ம போக போகிறோம். அத்துயர் அது கொடு சுப்பிரமணிப்படும் அப்புன மதனிடை இபமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கண மணமருள் பெருமாளே. அதாவது அத்துயர் அது கொடு. நம்ம சுப்பிரமணிய சுவாமிக்கு என்ன பண்ணியிருக்கா, நாரத பெருமாள் வந்து இந்த மாதிரி வள்ளி மலையில் வள்ளி இருக்காப்பா, அவள் வந்து உன்னை தான் நினச்சிட்டு இருக்கா, நீ போய் அவளை கல்யாணம் பண்ணிக்கோப்பா, அதுதானே முறை, நீ தானே அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு. சரி நான் போகிறேன்ட்டு அங்கே போகிறார். போய் பார்த்து வள்ளியை பார்த்தா வள்ளிக்கிட்ட என்ன பண்ணுறார், ரொம்ப விளையாடுறார். அதாவது லவ், அன்பு இருந்ததுன்னா, அன்பு யார்கிட்ட இருக்கோ அவாக்கிட்ட தான் நம்ம திட்டோ அடியோ அவாக்கிட்ட என்ன வேணால் பண்ணுவோம். ஈஸியாக நம்ம அவளை புரிஞ்சுக்க முடியுன்றதுனால பண்ணுவோம். வள்ளிக்கிட்ட அவ்வளோ குறும்புத்தனம் பண்ணுறார் லவ்வுக்காக. இச்சாசக்தி இல்லையா வள்ளியம்மை வந்து இச்சாசக்தி. அதனால் அவ்வளோ கிரும்பெல்லாம் பண்ணுற, கேட்டுக்கவே மாட்டான். நான் உன்னை கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்டா, நான் மனசில் வெண்ணூத்தனை வச்சுருக்கேன், அவன் தான் வரணும், அது இதுன்றா. அப்புறம் இவர் வந்து பொறுத்துக்கவே முடியல. போமா நீ என்ன ரொம்ப பொறுமை போயிடுத்து எனக்கு. உடனே அதாவது ரொம்ப வயசான சைவ இவராக வந்துட்டு வள்ளியம்மை கிட்ட வந்துட்டு, எனக்கு தூத்தம் தாமா, தண்ணி குடிக்கிறதுக்கு ரொம்ப தாகமாக இருக்குது, எனக்கு ரொம்ப பசிக்கிறது, வயிற்று பசியாக இருக்குது, குடுமா எல்லாம் கேட்டோடனே இன்னும் ஒன்று தான் பாக்கி என்னன்னு சொல்லிடுங்கோ சுவாமி, பெரியவாளோலையோ அதனால் சொல்லுங்கோ சுவாமி நான் பண்ணுறேன், உங்களுக்கு வயிற்ற பசியெல்லாம் ஆற்றியாச்சோலையோ, என்ன வேணும் உங்களுக்கு சொல்லுங்கன்னு. வயிற்ற பசியெல்லாம் ஆற்றிட்டப்பா, என்னுடைய மோகத்தை நீ கலைச்சுடணுன்னு. நீ மனுஷன்தானா, இவ்வளோ பெரியவர், வயசில் முதிர்ந்தவர், நீங்கள் சிவபக்தர், நீங்கள் போய் எங்கிட்ட வந்து கேட்குறீங்களே நன்னா இருக்கான்னு. அதோடைய உள்ளர்த்தம் என்னன்னா, நம்மளுக்கு இச்சை, இந்த உலகத்து மேலே இருக்கிற ஆசை, பந்தம், பாசம் எல்லாம் போச்சினாதான் நம்ம சிவனை அறைய முடியும். அதாவது அப்பாவை காலை பிடிச்சிக்க முடியும். அவரோட குஞ்சித்த பாதம் இருக்குது இல்லையா, நடராஜருடைய குஞ்சித்த பாதத்தை பிடிக்க முடியும். அதுக்காக தானே குஞ்சித்த பாதத்தை பிடிக்கணுன்னா நம்ம முருகப்பெருமாள் வேறு யாரும் இல்லையே, சின்ன சிவன் தானே, அவர் பிடிக்க முடியும். அதனால் அம்மா நீ இதெல்லாம் விட்டுடுமா, நீ தான் நான் தான் நீன்னு எத்தனையோ சொல்கிறது கேட்டுக்கவே மாட்டா. லாஸ்ட்டுக்கு அவருக்கு கோவம் வந்துடுத்து. ஓகே இதுக்கு மேலே என்னால் முடியாது. அதாவது சொல்லி திருத்தலாம், சொல்லியும் திருந்தலைன்னா 4 அடி வச்சு திருத்தணுன்றா இல்லையா, பயம் வச்சு திருத்தணுன்றா இல்லையா. இந்த வள்ளிக்கு நம்ம என்ன பண்ணலாம், பயத்தை தான் கொடுக்கணும். அப்பா இபமாகி நீ தான்ப்பா வந்து காப்பாற்றணுன்றா. இபமாகினா யானையாக வந்து காப்பாற்றப்பா, முதல்வோனே வந்து காப்பாற்றப்பானோன்னு பெரிய யானையாக வந்து வள்ளியம்மைக்கு பயமூற்றி சிவா ஓடி போய் அவர் கிழவராக போய் கட்டிட்டு, அப்பா நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும், கொஞ்சம் காப்பாற்றுங்கோ அது இதுன்னொன்னே, அப்பா நான் யார் பாருமா அப்படின்ட்டு காமிச்ச உடனே அவருடைய சந்தோஷத்தை காமிச்சார். முருகப்பெருமாள் எப்படிலாம் சுற்றி இருக்காருன்றத நம்மளோட கந்தர் அனுபூதி 40வது பாடலில் அவர் விளவரியாக சொல்லியிருக்கார். வினைவோட விடும் கதிர்வேல் மரவேன் மனையோடு தியங்கி மயங்கிடவோ சுனையோடு அருவித்துறையோடு பசுந்தினையோடு இதனோடு திரிந்தவனே. இந்த மாதிரிலாம் திணைக்காகவும் திணையோடு அந்த எங்கெல்லாம் நிற்கிறாளோ வள்ளி அங்கெல்லாம் போய் 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 எல்லாம் பண்ணியேப்பா. இப்போ லாஸ்ட்டாக என்ன பண்ணார், விநாயகர் பெருமாள் தானே வந்து உன்னை காப்பாற்றி அவளுக்கு அவளோட கல்யாணத்தை பண்ணி வச்ச. ஸோ உனக்கு இன்பத்தை கொடுத்தவர் இல்லையா அவர் அப்படின்ட்டு பெருமாளேன்னா நம்ம விஷ்ணு பகவானையும் சொல்லலாம். பெருமாளேன்னா அவருக்கே பெரியவர், ஏன்னா அவருடைய மருமகன் தானே. பெருமாளே எப்பயுமே மாப்பிள்ளைக்கு தான் மரியாதை ஜாஸ்தி, அதுதான் இதில் சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ நம்ம லாஸ்ட்டாக ஒரு தடவை இந்த பாட்டை சொல்லிடலாம். நான் பாட்டு சொல்கிறத நீங்கள் கேட்டுன்ட்டு நான் சொன்ன மீனிங்கில் எதனா மிஸ்டேக் இருந்தால் நம்மளுக்கு கமெண்ட்ஸில் கொடுங்க, சரியா?
கைத்தல நீரை கனி அப்போமுடவல் பொறி கப்பிய கரிமுகன் அடிப்பேணி கற்றிடுமடியவர் புத்தியில் உரைப்பவர் கற்பகமென வினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடுமாறன் மகன் மற்போரு தீரல் போய மதையானை மத்தல வயிற்றனை உத்தமி புதல்வனை மட்டவிழ் மலர் கொடு பணிவேனே முத்தமிழடைவினை முற்படுகிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்பாரமெறி செய்த அச்சிவனுரை ரதம் மச்சது போடி செய்த அதிதீரா துயரது கொடு சுப்பிரமணி படும் அப்புன மதினிடை இன்பமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கன மனமருள் பெருமாளே அக்கன மனமருள் பெருமாளே. திருச்சிற்றம்பலம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.